வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போயிருமா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு திமுக துரத்தி விட பாக்குதா அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுங்க. 2-3 மாசம் காங்கிரஸ் திமுகவை தொலைச்சி எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கூட்டணி கட்சியிலும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. எந்த ஒரு கூட்டணியும் இந்த மாதிரி நிலைமையில் இல்லை. கூட்டணி சேருகிறவர்கள் சேர்ந்து விட்டார்கள், பிரிந்து விட்டார்கள், இப்படியாகி போச்சு. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஒரு 3 மாசமா என்ன சொல்லிட்டு வருது? அதிக தொகுதிகள் வேண்டும், 38 தொகுதிகள் வேண்டும், 41 தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் பங்கு வேண்டும், 20-25% வேண்டும், மேயர்களில் 20% வேண்டும், இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. 3 மாசம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அப்பவே ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. டிசம்பர் மாசமே காங்கிரஸ் திமுகவோட பேசுறது குழு அமைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆக போகுது. ஆனா திமுக அசைஞ்சே கொடுக்கல. திமுக என்ன பண்ணும்? யூஸ்வலாவே பொங்கலுக்கு பிறகே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு ஃபர்ஸ்டா கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு தொகுதிகளையும் முடிவு பண்ணிடும். ஆனா இந்த காங்கிரஸோடைய குடைச்சல் தாங்காம திமுக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 15 நாள்ல தேர்தல் தேதி அறிவிப்பு வரப்போது. அதிகம் சிந்திக்க இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு திமுக ரொம்ப தீர்மானமா தான் இருக்கு. அதுல கடைசி வரைக்கும் நிலைமையை தள்ளிட்டே வந்து இப்ப முடிஞ்சிருமா அப்ப முடிஞ்சிருமா கூட்டணி பேச்சுவார்த்தை தாங்க அப்படின்னு இருந்த நிலைமை வந்துருச்சு. கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. முடிஞ்சிருச்சே நினைச்சாங்க, முடியல. அப்புறம் KC வேணுகோபால் வந்தாரு, ஸ்டாலினை பார்த்தாரு, அவரும் போயிட்டாரு. அப்புறம் கனிமொழியோடைய சௌதன்கர் பேசினாரு. இதெல்லாம் நடக்கிற சமயத்தில் தான் என்ன நிலைமை? இன்னும் கூட ஒரு முடிவு வந்த பாடில்லை. கடைசியில பார்த்தா திமுக தான் ரொம்ப அப்பர் ஹேண்ட் எடுக்குங்கிற மாதிரி தெரியுது. முதல்ல இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட பேசினாங்க. 3 தொகுதி கடந்த முறை போட்டிட்டீங்க, இப்போ நாங்களே தொகுதியை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லி, நாங்களே குறைச்சிக்கிறோம், கூட்டணி கட்சிகளும் குறைச்சிக்கணுங்க, நீங்க 3 இருந்த இடத்துல இப்போ 2 கொடுத்தாலும் கூட மகிழ்ச்சியா போயிருங்க அப்படின்னு சொல்லி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க, எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, தயாரிப்பை கொடுத்துட்டாங்க, ப்ரிப்பேர்ட்னஸ் கொடுத்துட்டாங்க. வர்றவங்க போன தடவை கேட்டதை விட அதிகம் கேட்கக்கூடாது. 6 வாங்கினவங்களுக்கு 4 இல்ல 5, அதிகபட்சம் போனா 25 வாங்கின காங்கிரஸுக்கு எவ்வளவு தொகுதி? காங்கிரஸ் 41 எதிர்பார்க்குது, 38 எதிர்பார்க்குது, ஆட்சியில பங்கு கேட்குது, அதிகாரத்துல பங்கு கேட்குது. இல்லைங்க, ஒரு 21 தொகுதினா பரவாயில்லையா அப்படின்னு திமுக சொல்லி இருக்கு. என்னப்பா இது, போன தடவை விட குறைச்சலா? இதுக்காக தான் 3 மாசம் இப்படி குடைச்சல் கொடுத்தவன். இப்போ போய் 21 தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சிக்காரங்க மதிப்பாங்களா? கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படி திமுக காரங்க கேட்கறாங்க. மிஞ்சி போன ஒரு 4%, ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் போனா ஒரு 3,000-4,000 ஓட்டு. இந்த ஓட்டுக்காகவா திமுக எவ்வளவு விட்டு கொடுக்கணும்? சரி, காங்கிரஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துல பலமா இருக்கு, நிச்சயமா முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கு, தொகுதிகளை வின் பண்ணக்கூடிய ஒரு வலுவான நிலையில் இருக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல அந்த அளவுக்கு இல்லையே. திமுக தானே போய் காங்கிரஸுக்கு உழைக்கணும், திமுக தானே போய் பிரச்சாரம் பண்ணணும், திமுக தொண்டர்கள் தானே காங்கிரஸ் உடைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கணும். ஏங்க, காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுக தானே நிதி உதவி செய்யணும். இப்படி இருக்கும்போது 28 கூட 35 கூட 41 கேட்னா எப்படிங்க? திமுக அதிகபட்சம் 28 தொகுதிக்கு வரும் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருந்தது. 21 இருந்து ஆரம்பிக்கிறாங்க திமுக காரங்க. என்ன நினைக்கிறாங்க? அதுவும் அந்த மேலிடத்து பொறுப்பாளர்கள் திரு ஸ்டாலின் பேசும்போது அது லெட்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, சோனியா காந்தி லெட்டர், ராகுல் காந்தியுடைய கருத்து எல்லாம் சொன்ன போது ஸ்டாலின் டென்ஷன் ஆயிட்டாரு போல தெரியுது. என்னன்னா, ஆட்சியில பங்கு வேணும், 40 தொகுதி வேணும், 35 தொகுதின்னு கேட்ட உடனே, ஐயா இதெல்லாம் முடியாதுங்க, நிலைமை இல்லைங்க, அந்த மாதிரி இல்ல, திமுக தனியா நின்னாவே ஜெயிச்சுங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அள்ளி எல்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கணக்க ஒரு செய்தியை கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான முடிவு திமுக என்ன எடுத்திருக்கு அப்படின்னா, ஐயா காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, இப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்க, இதை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, கொடுக்கிற இடத்த வாங்கிக்கங்க, இல்லாட்டி நடைய கட்டுங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்காவுடைய முக்கியமான நிலைமைங்க. தாவேக்கா வந்தோடனே காங்கிரஸ் தாவேக்காவை காட்டி காட்டி அதிக தொகுதியை வேணுங்கிற ஒரு பெரிய அளவுக்கான குடைச்சலை குடிச்சிச்சு. ஆனா தாவேக்காவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும், தாவேக்காவுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும், என்ன ஒரு 15-20 அப்படின்னு தேசிய அளவில் வந்த கருத்து கணிப்புகள் சொல்லுது. திமுகவே எடுத்த கருத்து கணிப்புகள் அப்படி கசிய விடப்பட்டது. என்ன அப்படின்னா 15-20 வரலாம். ஆனா ரூட்ல இல்ல, இன்னும் கூட தாவேக்கா கிராமங்கள்ல போய் சேரல, பல்வேறு பகுதிகளில் தாவேக்காவுடைய பிரசன்ஸ் இல்லை, இப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னதான் தாவேக்கா ஒரு 20% அதிக அளவுக்கு எடுத்தாலும் கூட முடிவுகளை
காங்கிரசுக்கு ஓட சேர்ந்து எடுத்தாலும் முடிவுகளை திமுகவுக்கு எதிராக போகும்படி தாவேகாவுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னு திமுகவுக்கு செய்திகள் வந்திருக்கு. சரி, காங்கிரஸ் போய் தாவேகாவோட விஜயோட சேர்ந்தாலும் மிகப்பெரிய தாக்கம் வந்துடாது அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா காங்கிரஸ் தாவேகா போயிடாதா அப்படின்னு அண்ணா திமுக ரொம்ப எதிர்பார்க்குது, எடப்பாடி ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அப்படி போச்சு அப்படின்னா அப்படியே அண்ணா திமுக பாஜகவுடைய தேர்தல் முடிவுகள் ஸ்வீப் மாதிரி வந்துடும், ஆட்சிக்கு முழு மெஜாரிட்டி வந்துட முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனா அதெல்லாம் சாத்தியமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். திமுகவோட கணக்கு வச்சிருக்கு. என்ன காங்கிரஸோட போனா அப்படி ஒரு 160 சீட்டு கிடைக்கும், போலன்னா 150 கிடைக்கும். சரி விடுங்க, நிறைய இடத்துல திமுக நிக்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க, திமுக பல பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு. ஆனா போனா பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு திமுக வந்துட்ட மாதிரி தெரியுது. அதை கடத்திட்டாங்க. அந்த எண்ணங்களை அவர்கள் பக்கம் பதிய வைத்து விட்டார்கள் திமுகவினர். அப்பனா காங்கிரஸ் என்ன கோரிக்கை கொண்டு முன்னே வரும்? 21 சீட்டுனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல 25 போன தடவை கொடுத்தீங்களா, 25 போன தடவை கொடுத்ததா, சரி பார்க்கலான்னு திமுக நிலைமை வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அகல போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் துரத்துற மாதிரி ஆகி போச்சுங்க திமுக. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தாவேகா பக்கம் போவாங்களா காங்கிரஸ், இல்ல திமுக பக்கமே இருக்கிற வாய்ப்பு இருக்கா? திமுக உத்தி ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. காங்கிரஸ் துரத்துற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சரி திமுகவுக்கு டாட்டா சொல்லி போயிடலாமா? இல்ல தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருப்பதால் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஒரு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் திமுக போன்ற கட்சி இருப்பதால் தொடர வேண்டும் அப்படி இருப்பதை கொடுப்பாங்களா? திமுக தான், ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு சிவசேனா சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி சொன்னதை சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது உடைச்சாலும் பரவாயில்லன்னு காங்கிரஸ் தயாராகுமா? அப்படியாவது இந்தியா கூட்டணி உடையணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி இருக்கிறவங்களே நிறைய பேர் நினைக்கிறாங்க. மேற்கு வங்காளத்துல தெரியலையா என்னாச்சு? எதிர்த்தான போட்டிட்டாங்க காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸும். பல இடங்களும் அப்படிதான் நடக்குது. பீகார்ல நடந்தது, கடைசி வரைக்கும் இழுபறி. அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு திமுக தயாரா இருக்கு. ரொம்ப இந்த வாரத்துல முடிச்சிருவாங்க. தொகுதி பங்கீடு முடிஞ்சு போயிடும். என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு டாட்டாவா கல்தாவா இல்ல கொடுக்கறவங்களை வாங்கிடுவாங்களா? இதெல்லாம் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க, திருமாவளவன் சொல்றாரு, அது ஆட்சியில பங்கு இருந்து தேர்தலுக்கு அப்புறம் பார்க்கலாம். தேர்தலுக்கு அப்புறம் எப்படிங்க பார்க்கணும், எதுக்குங்க பார்க்கணும்? அப்படி சொன்னாவே ஓட்டு போட மாட்டானே தமிழன் அப்படின்னு திமுக நினைக்கிறது, ஸ்டாலின் நினைக்கிறார். அதனால எப்படியாவது காங்கிரஸை மசிய வைத்து விடலாம், காங்கிரஸை இணங்க வைத்து விடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுக கிட்ட இருந்து ரொம்ப இடம் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற காங்கிரஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம உண்மையாவே விழிப்பதுங்கி தான் நிக்குது. இன்னும் 2-3 நாள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிடும். நன்றி, வணக்கம்.